எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 5 டேஸாக 5 ட்ரேடிங் டேஸாக கண்டினியூஸாக நிஃப்டி ரைஸ் ஆகுது. இன்றைக்கும் ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் வீக் ஒரு பேனிக் செல்லிங் நடந்தது. நம்ம எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில். மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு திருப்பியும் அப்சைடு தான் போகும், டோன்ட் வரி அபவுட் தட் அப்படின்னு. மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும்போது இது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுங்கிறதையும் பார்த்தோம். அதே போல் இப்போ நியூ ஹையை டச் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் திருப்பியும் கீழே ஒரு கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டை கவனித்து பாருங்கள். ஒரு 3 நாள் ரைஸ் ஆகுதா, அகெயின் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு 3 நாள் கரெக்ஷன் ஆகுது. திருப்பியும் ஒரு 3 to 4 days ரைஸ் ஆகுது, அகெயின் ஒரு 3 to 4 days ஃபால் ஆகுது. அப்போ இந்த ரைஸுக்கு திருப்பியும் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வரைக்குமாவது இந்த கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கேண்டலோடைய சைஸ் பாருங்கள் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த கேப் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல, இந்த கேப் ஃபில்லிங். ஸோ மார்க்கெட் மினிமம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 21,550, செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது 21,260. இந்த 2 லெவல்லையும் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ரைட் நோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இது ஏன் சொல்லனா, ஃபஸ்ட்டு ரீசன் நிஃப்டி புல்லிஷில் தான் இருக்குது. பட் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று. இதே போல் பேங்க் நிஃப்டியும் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, நேற்றுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது, ஹவர்லியில் பிரேக் அவுட் ஆகும்போதே கிளியராக ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டோம். 48,000 48,550 வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு. நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன், கரெக்ஷன் ஆச்சுன்னா 48,000 வரைக்கும் கரெக்ஷன் ஆகும். ஸோ அங்கேருந்து 48,550 இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட 550 பாயிண்ட் எஸ்டர்டே டார்கெட் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஒரே நாளில் எக்ஸாக்டாக அந்த டார்கெட் ரீச் ஆகிருக்கு. ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டோம். ஸோ ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணும்போது என்ன ஆகுனா, மார்க்கெட் ஸ்மால் கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இந்த பேங்க் நிஃப்டி கீழே ஃபால் ஆகும்போது, இது வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஒரு ஸ்மால் கரெக்ஷன் டுவர்ட்ஸ் 48,340 350 வரைக்குமே ஒரு ஸ்மால் கரெக்ஷன் திருப்பியும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த ட்ரெண்டை, இது வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது முக்கியமாக ஒரு விஷயம் டெலிகிராமில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். நீங்கள் டெலிகிராமில் டைப் பண்ணும்போது இதில் சர்ச் பண்ணாதீங்க. நம்ம எந்த ஒரு டிப்ஸோ இல்லை அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கோ 10,000 கொடுங்க 20,000 நான் மாற்றி தரேன், இந்த மாதிரி நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது. BMR புல்ஸ் அகாடமி அப்படின்ற நேம்லேயே இருக்கும். ஸோ கரெக்டான சேனல் எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னா, ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பின் பண்ணியிருப்பேன், இந்த சேனலுடைய லிங்க் பின் பண்ணியிருப்பேன். அண்ட் ஒவ்வொரு வீடியோடையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், அதை மட்டுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் நம்ம போஸ்ட் பண்ணது நிஃப்டி போஸ்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக 11:20க்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நிஃப்டி 21,780 வரைக்கும் அப்சைடு ரைஸ் ஆகிடும். ட்ரெண்டு அப்சைட் அப் ட்ரெண்டு தான், பை ஆன் டிப்ஸில் இருங்க. ஸோ கரெக்டாக 11:20க்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட் நிஃப்டி 11:20க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல 11:15 இருக்கா, ஓகே, இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம டார்கெட் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், இதுதான் டார்கெட்டு. எக்ஸாக்டாக அந்த டார்கெட் வரைக்கும் போகுது பாருங்கள். டார்கெட் நியர்பையில் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிருக்கு. இந்த இடத்துல அகெயின் ஒரு மென்ஷன் பண்ணிட்டேன், ஃபைனலாக டார்கெட்டும் எக்ஸாக்டாக ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன டீச் பண்ணுறோமோ டெய்லி லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் இருக்கும். ஃபைன், ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கேப், கண்டினியூஸான ஒரு கேப் அண்ட் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் டச் பண்ணும். இது என்னுடைய கணிப்பு. இன்னைக்கு டேவுடைய ஹை, அதாவது 21,800க்கு மேலே ரைஸ் ஆகும்போது மட்டுமே பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆச்சுட்டாலோ ஆர் இந்த இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா,
இதே இடத்துல ஓப்பன் ஆனாலோ பை சைடு வந்து எடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு கரெக்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங் அண்ட் ரீடெஸ்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே நேரம் பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 48,550 ரீச் ஆயிருக்கு. பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 48,350. ஓகே, ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா சப்போர்ட் லெவலில் பை பண்ணலாம். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம இந்த வாரத்தில் வந்து பார்த்தோம் இல்லையா, ஃபார்மா செக்டார், எஃப்எம்சிசி செக்டார், இந்த ரெண்டு தான் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து கொடுக்குது. தேர்டு வந்து மெட்டல் செக்டார் வந்து சேர்த்துக்கலாம். இந்த 3 செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸுமே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். குறிப்பாக நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜனவரி 3 டைரக்ட் கிளாஸ் 10 days டைரக்ட் கிளாஸும் ஜனவரி 3 தான் இருக்கும். அண்ட் 1 day ஒர்க் ஷாப் வந்து டெக்னிக்கல் மட்டும் 1 day ஒர்க் ஷாப் வந்து ஜனவரி 7th வந்து இருக்கும். சண்டே ஃபுல் டே. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். குறிப்பாக ஸ்டாக்ஸில் வந்து பார்க்கும்போது எஃப்எம்சிஜியில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் HUL வந்து பார்த்துருக்கோம். இப்போ வரைக்குமே தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 2.5% ஒரு லார்ஜ் கேப்பில் 2.5% வந்து ரைஸ் ஆகிருக்கு. செகண்டாக வந்து இதில் வந்து நெஸ்லே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் எஃப்எம்சிஜி தான். ஓகே, அண்டு ஸ்டாக் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸில் வந்து ஹிண்டால்கோ ஸ்டாக் இப்போவும் ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து ரைஸ் ஆகிருக்கு. குறிப்பாக இந்த செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஆட்டோ செக்டார் வந்து ஒரு லாஸ்ட் 2 days ஒரு ஸ்ட்ராங் அப்சைடு மொமெண்டம். இதில் ஆட்டோ செக்டாரில் டாடா மோட்டார்ஸ் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, 750 இருக்குது. 790 வரைக்குமே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா 740ங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 735லேருந்து 740ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். டுவர்ட்ஸ் ஒரு பொசிஷனலாக 795 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலை பற்றி பார்க்கலாம். நம்ம க்ரூட் ஆயில் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட்டுன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு 6000 வரைக்குமே இந்த பிரேக் அவுட்டுக்கான கரெக்ஷன் தான். இது வந்து இம்மீடியட்டாக வந்து ஒரு வீக்லிலேயோ இல்லை ஒரு 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 ஷார்ட் டேர்ம்லேயோ எடுக்காதீங்க. ஏன்னா அப்சைடில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 6750 6750 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சின்ன குஷன் மாதிரி தான் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகுது. 6000க்கு பிலோவில் ட்ரேட் ஆகும்போது மட்டுமே க்ரூடை வந்து பொசிஷனலாக நம்ம நெகட்டிவ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக இருந்தது. இப்போது பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு டே கேண்டில். ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டு ரீடெஸ்ட் எடுத்து திரும்பியும் அப்சைடு போனாலும் போகலாம். இது வரைக்கும் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா ஒரு சேஃப் அண்ட் ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, அதாவது 6340 திருப்பியும் மேலே ரைஸ் ஆகி இந்த 6340 கட் பண்ணிச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகும் 6750 வரைக்கும். ஸோ இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். நான் செக் பண்ணி பார்க்குறேன். உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.